நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் ஜனநாயகன். இந்த படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகப்போகுது. பொங்கல முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சாதனைகளை படைக்கப் போகுது. அதற்கு முன்னாடி இந்த படம் ப்ரீ ரிலீஸ்லயும் மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இந்த படம் ப்ரீ ரிலீஸா எவ்வளவு பண்ணிருக்கு அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஜனநாயகன் இந்த படம் வந்து தளபதி விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளை தீர்ப்பு எப்படி முக்கியமான படமோ, அதே போல இது வந்து ஜனநாயகனும் ரொம்ப முக்கியமான படம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நாளை தீர்ப்புல தான் அவரு முதல் முறையா அறிமுகமானார். 1992 வெளிவந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2025 குறிப்பா வந்து 26ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுதுல்ல. ஸோ அதை தான் கணக்குல வைப்பாங்க. அதனால 2026ல அவருடைய சினிமா வாழ்க்கை முடிய போகுது. புதிதாக அரசியல்ல அவரு வந்ததால அரசியல் வாழ்க்கையை தொடர போறாரு. அவர் எவ்வளவு நாள் இருக்க போறாரோ அந்த நாள் வரைக்கும் அவர் அரசியல்ல அவர் பணியை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்காக சேவை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருந்தாரு. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல. இந்த நிலையில இந்த ஜனநாயகன் படம் ஆரம்பிச்சதுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. கூட வந்து ஹெச்வினோத் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்தவுடன் அது மிகப்பெரிய அளவுக்கு போச்சு. ஏன்னா அஜித்தை வச்சு ஒரு 3 படம், அதுக்கப்புறம் வந்து தீரன் அதிகாரம் 1ன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு படம், அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டைன்னு சொல்லி ரொம்பவே நல்ல படம். ஸோ இந்த படங்களுடைய ஒரு டைரக்டர் விஜயுடைய படத்தை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருந்தது. அதே போல கர்நாடகாவில் இருக்கிற கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அவங்க தயாரிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கூடவே அனிருத் மியூசிக்னா சொல்லவே வேணாம். ஸோ நல்லாவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி வேர்ல்டோட ரிலீஸ் ஆக போகுது. வெளிநாடுகளில் இப்போ யூஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போவே வந்து 1 மில்லியன் மார்க் வந்து டிக்கெட் வித்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கர்நாடகாலாம் புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க. அங்க வந்து இப்பயே வந்து 15 கோடிக்கு மேல 15 லட்சத்துக்கு மேல அது சேல்ஸ் ஆயிருக்கு. இன்னும் போயிட்டு இருக்குது. இந்த படம் முதல் நாள்ல மட்டும் ஒரு 10 கோடியை வந்து ப்ரீ ரிலீஸ் ப்ரீ புக்கிங்லேயே வந்து இது பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்கிற நிலையில எவ்வளவு ப்ரீ ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்ற டீட்டெயிலான விவரத்தை இப்ப பார்க்கலாம். தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் 100 கோடிக்கு போயிருக்கு. கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 35 கோடிக்கு போயிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பிவிஆர் மற்றும் ஐநாக்ஸ் வந்து 20 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அவங்க வந்து ஓனா வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஓனா ரிலீஸ் பண்ண போறாங்க. கேவிஎன் அவங்க வந்து கர்நாடக நிறுவனம், அவங்க வந்து ஓனா ரிலீஸ் பண்ண போறாங்க அவங்க ஸ்டேட்ன்றதால. இந்தி தியேட்டரிக்கல் ரைட்ஸை ஜி தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு கணிசமான தொகைக்கு. இவங்க வந்து 8 வாரத்துக்கு அந்த படத்தை வந்து எல்லா மல்டிபிளெக்ஸ் அப்புறம் சிங்கிள் தியேட்டர்ல போட போறாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஓடிடிக்கு வருமா 8 வாரம் கழிச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை வந்து குவிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 78 கோடிக்கு போயிருக்கு. இதுதான் வந்து கோலிவுட்ல அதிகமான ஒரு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அமேசான் பிரைம் வந்து 120 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஜி தமிழ் அவங்களே வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 65 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து டி சீரிஸ் வந்து வாங்கியிருக்காங்க 35 கோடிக்கு. இதுவுமே அதிகமான ஒரு பிரைஸா பார்க்கப்படுது. இந்த படம் டோட்டலா வந்து ஒரு 520ல இருந்து 530 கோடிக்கு பெரிய பிசினஸ் பண்ணி இது மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது. இப்போ வந்து பிரேக் கொடுத்ததால இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்கள் வரும்போது அது வேற லெவலான ஒரு லாபத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பிசினஸ்லேயே வந்து ஒரு 10 கோடி அளவுக்கு இது வந்து டிக்கெட் புக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்துட்டு இருக்கிற நிலையில முதல் நாள்ல மட்டும் ஒரு 160 கோடி அந்த படம் வசூல் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து லியோ தான் வந்து அதிகம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கூலி முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வந்து இது 160 கோடினா இது வந்து ஜனநாயகம் தான் அதிகமான ஒரு வசூலை வந்து குவிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் 500 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.